பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறு நம்ம மறக்க மாட்டோம். என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கழுதையிலே அவர் பவனி சென்ற நாள் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். இதை பொதுவாக இந்த நாளிலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஹோலி வீக் என்று சொல்லுவார்கள், பரிசுத்த வாரம் என்று சொல்லி. அந்த பரிசுத்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த பரிசுத்த வாரத்தில், இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவராகிய இயேசு செய்ததான இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து 4 சுவிசேஷங்களுமே நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 21 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மார்க்கு 11 அதிகாரத்தில் நாம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா 19 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 12 அதிகாரத்திலையும் நாம் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்பகே பெத்தானியா என்கிறதான அந்த ஒலிவ மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இது. இந்த இடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் நீங்கள் பிரவேசித்த பொழுது மனுஷன் ஒரு நாளும் ஒரு காலம் ஏறியிராத கழுதைக்குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு இடத்துல வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல் அவர்கள் செல்லுகிறார்கள், அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளை, இதை நமக்கு தெரியும். அதன் மேலே ஆண்டவராகிய இயேசு ஏறி அவர் கழுதை பவனி சென்றார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த பெத்பகே பெத்தானியா என்பது என்ன? ஏன் ஆண்டவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பெத்பகே என்று சொன்னால் அத்திகளின் வீடு என்று சொல்லி அர்த்தம். பெத்தானியா என்று சொன்னால் துக்கத்தின் வீடு அல்லது ஏழைகளின் வீடு என்று சொல்லி அர்த்தம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அத்திகளின் வீட்டுக்கு, துக்கத்தின் வீட்டுக்கு, ஏழைகளின் வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு வருகிறார். இந்த 2 வீட்டுக்கும் ஆண்டவர் வருகிறார். அத்திகளின் வீடு. அன்பார்ந்த பிள்ளைகளே, சகேயு, அன்பார்ந்த பிள்ளை, இந்த எரிகோ, இந்த பார்டரில் தான் சகேயு இருக்கிறார். இந்த எரிகோ எங்கே இருக்கிறது? இந்த எரிகோவும் கூட இந்த சுற்று இடங்களில் தான் இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான சில அத்திமரங்கள் எப்படி என்று சொன்னால் காட்டு அத்திமரங்கள், பராமரிப்பில்லாத அத்திமரங்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த அத்திமரத்தில் இருக்கக்கூடியதான இந்த காட்டத்தி மரத்தில் இருக்கக்கூடிய அத்திப்பழங்கள் பெருசாக பழுக்காது. அது பழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருவர் மேலே ஏறி, அந்த மரத்து மேலே ஏறி அந்த பழங்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கத்தியால் குத்தனா மட்டும்தான் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பழுக்கும். அப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதான காட்டு அத்தி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதான இடம், நல்ல அத்தி மரங்களும் இருக்கிறது. இந்த அத்தி மரங்களுக்கு, இந்த கைவிடப்பட்ட அத்தி மரங்கள் இருக்கக்கூடியதான இந்த பெத்பகேவுக்கு ஆண்டவராகிய இயேசு வருகிறார். அத்திகளின் வீட்டிற்கு வருகிறார். அன்பான பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, துக்கத்தின் வீட்டுக்கு, பெத்தானியா துக்கத்தின் வீட்டுக்கும் ஆண்டவராகிய இயேசு வருகிறார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் கண்டார், பார்த்தார். அந்த இடத்துல ஒரு கழுதை குட்டி இருக்குது. அது கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த துக்கத்தின் வீட்டிலே, அந்த ஏழைகளின் வீட்டில் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த கழுதையை ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அதை கட்டவிழ்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அனுப்புகிறார். அவர்கள் அதை அவிழ்க்கும் பொழுது ஒரு சிலர் கேட்கிறாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த கழுதை வரும்பொழுது அவருடைய வஸ்திரங்களை தங்கள் மேல் விரிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அந்த கழுதை வரும்பொழுது அது இதுவரைக்கும் அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அதன் மேலே ஏறி போகும் பொழுது வழியில் நிறைய பேர் அவருடைய வஸ்திரங்களை, விலை உயர்ந்த வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அந்த கழுதை அதன் மேல் நடந்து செல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு துக்கத்தின் வீட்டுக்குள்ளே, கைவிடப்பட்ட மரம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய வீட்டுக்குள்ளே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு உன்னை தேடி வருகிறார். உன்னுடைய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த கட்டப்பட்ட நிலையில் இருந்த கழுதையோட சூழ்நிலை என்ன? அது பாரம் சுமக்கும், அது அழுக்கு மூட்டையை சுமக்கக்கூடிய, பொதி சுமக்கக்கூடிய கழுதையாக இருந்தது. அந்த துக்கத்தின் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த கழுதையின் நிலையை ஆண்டவர் பார்த்தார்.
அதை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அழைத்தார். அது விடுதலையாக்கி கட்டுகளை அறுத்து கொண்டு வந்த பொழுது இதுவரைக்கும் எந்த அழுக்கு மூட்டைகள் தன்னுடைய முதுகிலே சுமத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருந்ததோ அந்த முதுகில் இருந்த பாரம்லாம் இப்போ எங்கே வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த கழுதையினுடைய கால் கீழே வந்துருச்சு. இயேசு அதன் மேலே வந்த பொழுது, இயேசு அதற்குள்ளே அதன் மேலே ஏறின பொழுது அதன் முதுகில் இருந்த பாரங்கள் எல்லாம் அது கால் கீழே வந்தது. அது அந்த தன்னை பாரப்படுத்தினதான எல்லா பாரத்தையும் இப்பொழுது அது மிதித்து கொண்டு அது முன்னேறி செல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கழுதையினுடைய சூழ்நிலையை அறிந்து கழுதை விடுவித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எல்லாரும் குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்க. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா. ஹோசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னால் அவரை பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்முடைய ராஜா. இவர் பழைய ஏற்பாட்டில் உன் ராஜா கழுதை குட்டின் மேலே ஏறி வருகிறான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே, அப்போ இவர் தான் நம்முடைய ராஜா என்று சொல்லி ஓசன்னா என்று சொல்லுங்க. ஓசன்னான்னு சொன்னால் ஆண்டவரே எங்களை ரட்சிங்க, எங்களை காப்பாத்துங்க, இந்த ரோம அரசாங்கம் எங்களை பாடாய்படுத்துகிறது, அதிகமான வரி சுமத்துகிறது, நீங்க ரட்சிக்க வந்துட்டீங்க ஆண்டவரே வாங்க என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறார்கள். குருத்தோலைகள் ஜெயத்தின் அடையாளம். அந்த நாட்களில் ராஜா வெற்றி பவனியோடு வரும்போது யுத்தத்தில் ஜெயிச்சு தன் ராஜ்யத்திற்குள்ள வரும்பொழுது இந்த குருத்தோலைகளை அசைத்து காட்டுவார்கள் ஜனங்கள். காரணம் என்ன? இது வெற்றியின் அடையாளம். ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் வெற்றி கொள்ள போகிறோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்லி எல்லோரும் வருகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வெற்றி அது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவைக்கு அவர் ஆயத்தப்படுகிறார். இதில் நாம் பார்க்கும்போது 2 பக்கம் இருக்குது. இடது பக்கம் ஒலிவமலையிலிருந்து நேராக வந்து அவர் வலது பக்கம் போனால் இது பிலாத்தனுடைய அரண்மனை, ஏரோதனுடைய அரண்மனை வரும். வலது பக்கம் போனால் தேவாலயம் வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக அவர் தேவாலயத்தின் பக்கமாக கழுதையை திருப்புகிறார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் தேவாலயத்துக்கு செல்லுகிறார். நேரடியாக தேவாலயத்துக்கு அவர் சென்றதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அந்த நாளில் ஆண்டவராக இயேசு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த நாள் பஸ்காவுக்கு பலியிடப் போகிற ஆட்டை தெரிந்து கொள்ளுகிற நாள். யூதர்கள் பஸ்கா பலியாட்டை தெரிந்து கொள்ளுகிற நாள். பஸ்காவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி யூதர்கள் வந்துருவாங்க, பல நாடுகள் இருந்து எருசலேமுக்கு வந்துருவாங்க. பஸ்கா பலியை தெரிந்து கொள்ளுகிற நாள். தெரிந்து கொண்டு அவர்கள் போய் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்கிற ஒரு நாள். தேவாலயத்துக்கு அந்த தெரிந்து கொண்ட ஆட்டை கொண்டு போய் ஆசாரியனுக்கு முன்பதாக அந்த ஆட்டை காண்பிக்கிற ஒரு நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இருந்தார். அவர் என்ன செய்தார்னு சொன்னால், யூதர்கள் பஸ்கா பலியை தெரிந்து கொள்ளுகிற அந்த நாளிலே தாங்கள் தெரிந்து கொண்ட பஸ்கா பலியை ஆட்டை ஆசாரியனுக்கு, தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியனுக்கு காண்பிக்கிற அந்த நாளிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்திற்குள்ளே சென்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக? உங்களுக்கும் எனக்காகவும் அவர் பலியாகும்படியாய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்ட நாள் இந்த குருத்தோலை ஞாயிறு. அந்த நாளிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த தேவாட்டுக்குட்டியாகிய ஆண்டவராக இயேசு துக்கப்படுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடைசி நாளிலாகிலும் நீ உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்தாயானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி துக்கப்பட்டு அழுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் நம்மை தேடி வந்தார். துக்கத்தின் வீட்டிலே நம்மை தேடி வந்தார். கட்டுகளை அறுத்தார். அவர் நம்மை விடுதலையாக்கினார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் உலகத்தின் காரியங்களுக்கு நாம் இன்னும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்த்து அந்த மேசியாவாகிய ஆண்டவர், தேவாட்டுக்குட்டியாகிய ஆண்டவர், அவர் நமக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்திற்கு இடம் கொடுக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக. ஜெபிப்போம். பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு கழுதை பவனியை குறித்து ஆண்டவரே பல காரியங்களை தியானிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அப்பா, துக்கத்தின் வீட்டுக்குள்ளே இருந்து எங்களை தேடி வந்தீங்க, எங்கள் கட்டுகளை விடுவித்தீங்க ஆண்டவரே. ஆனாலும் நாங்களோ ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழ முடியாமல் நாங்கள் இன்னும் உலகத்திற்கு, ஆண்டவர் உலக காரியங்களுக்கு நாங்கள் இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் துக்கப்படுறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடியதான வாழ்க்கையை இன்னும் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிற எல்லா காரியங்களையும்
எங்கள் வாழ்க்கை விட்டு நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த குருத்தோலை ஞாயிறுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.